ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன் ஸ்பைசி. இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல ஒரு சூப்பரான மினி முறுக்கு செய்ய போகிறோம். இதுக்கு எண்ணெய் அவ்வளோவா தேவைப்படாது. பணியாரக்கல், அதுக்கப்புறமா ஒரு கவர் இருந்தால் போதும். ரொம்ப ஈஸியாக மினி முறுக்கு செஞ்சிடலாம். நம்ம பெட்டி கடைகள்லாம் வாங்கி சாப்பிட்ருப்போம் இந்த மினி முறுக்கு. இப்போ வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறது ரொம்பவே ஈஸி, அதே மாதிரி ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கும். சின்ன குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. சின்ன சின்ன சைஸில் இருக்கிறதுனால அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம டிஎன் ஸ்பைசி சேனலை இன்னும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு மிக்சி ஜாரில் அரை கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். இதை நல்லா நைஸான பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா மாவு மாதிரி அரைச்சாதான் உங்களுக்கு முறுக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நைஸான பவுடரை அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு அகலமான பவுல் எடுத்துக்கலாம். அதில் எந்த கப்பில் பொட்டுக்கடலை அளந்தமோ அதே கப்பில் 2 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு சலடை சேர்த்துட்டு நாம் அரைச்ச பொட்டுக்கடலை மாவை இந்த மாதிரி சளிச்சு எடுத்துக்கலாம். அதில் எந்த வித கட்டியும் எதுவுமே இருக்கக்கூடாது. நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் முறுக்கு நல்லா வெடிக்காமையும் நல்லா சூப்பராக வரும். இதோட வேஸ்ட்டை தேவையில்லை, கீழே தூக்கி போட்டுருங்க. இந்த மாதிரி ஸ்மூத்தான மாவு மட்டும்தான் நம்மளுக்கு தேவை. இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு ஓமம் எடுத்திருக்கேன். இதை கையில் இந்த மாதிரி நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் முறுக்கில் ஓமத்தோட ஃப்ளேவர் நல்லா இறங்கி வரும். இப்போது சேர்த்ததுக்கப்புறமா கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு உங்களோட மாவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. கூடவே பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இது அரை ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். இப்போ ஒரு தடவை கை வச்சு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உப்பு எல்லா மாவுலையுமே நல்லா படுற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போது கலந்ததுக்கப்புறமா 1 குழிக்கரண்டி அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் எடுத்திருக்கேன். இதை நல்லா சூடு பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா பட்டர் கூட சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போது ஸ்பூன் வச்சு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா ஆயில் ஹீட்டாக இருக்கும். இப்போது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நாம் கை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கை வச்சுட்டு எல்லா சைடுமே இந்த எண்ணெய் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுக்கணும் மாவில். அப்போ தான் முறுக்கு நல்லா மொறுமொறுவாக வரும். இந்த மாதிரி கை வச்சு பிடிச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிடிக்க வரணும். உடச்சி விட்டோம்னா இந்த மாதிரி உடைக்க வரணும். இந்த பதத்தில் நல்லா பிணைஞ்சதுக்கப்புறமா இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து எப்பவும் போல் முறுக்கு மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நாம் இந்த முறுக்கு கவரில் செய்ய போகிறதுனால கொஞ்சம் தண்ணியை கொஞ்சம் லூஸாக பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப இல்லை, நார்மலான அளவுக்கு பிணைஞ்சு எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த முறுக்குக்கு நாம் முறுக்கு குழல் எதுவுமே யூஸ் பண்ணாமல் கவர் வச்சு தான் செய்ய போகிறோம். அதனால் பிழிகிறதுக்கு ஈஸியான அளவுக்கு நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அதுக்காக ரொம்பவும் தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா முறுக்கு நல்லா வராது. பார்த்துட்டு மீடியமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது முறுக்கு மாவு ரெடி பண்ணியாச்சு. இதை ஒரு 10 நிமிஷம் போல் மூடி விட்டுடலாம். ஒரு காட்டன் துணி வச்சு இந்த மாதிரி நம்ம மூடி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நாம் முறுக்கு செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் போல் ஆயிருக்கு. இப்போது இந்த மாதிரி உங்கள்கிட்ட எந்த கவர் இருக்கோ நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் ஆயில் கவர் எடுத்திருக்கேன். இது கூட முறுக்கு மாவை சேர்த்துக்கலாம். பாதி அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. நான் கவரை கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு ரப்பர் பேண்ட் வச்சு இந்த மாதிரி நல்லா கட்டி விட்டுருங்க டைட்டாக. நல்லா டைட்டாக கட்டினா தான் நம்மளுக்கு ஷேப் பிழியும் போது நல்லா வரும். அதனால் நல்லா டைட்டாக கட்டி எடுத்துக்கோங்க. இப்போ சின்ன சைஸில் சிசரை வச்சு கட் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப பெரிய ஹோல்ஸாக போட்டக்கூடாது, கொஞ்சமாக சின்ன சைஸாக போட்டுக்கோங்க. நான் பணியாரக்கல் வச்சுட்டு அதில் ஆயில் சேர்த்துருக்கேன். மிதமான ஹீட்டில் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பிழிஞ்சு விட்டுக்கலாம். ரொம்ப ஹீட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு பிழிய முடியாது, சூடு கையில் தெரியும். அதனால் மிதமான ஹீட்டில் பிழிஞ்சு எடுத்துக்கோங்க.
இந்த முறுக்கு செய்கிறதுக்கு அதிக எண்ணெய் வந்து தேவைப்படாது. நாம் ஊற்றிருக்க எண்ணெயே கரெக்டாக வரும். எல்லா முறுக்குமே நம்ம இந்த எண்ணெயிலேயே சுட்டு எடுத்துடலாம். இப்போது எல்லாமே பிழிஞ்சு எடுத்தாச்சு. இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி ஒரு சைடாக திருப்பி விடணும். அப்போ தான் ஈவனாக நம்மளுக்கு வெந்து வரும். பாருங்கள், இந்த மாதிரி எல்லா முறுக்கையுமே இதே மாதிரி ஒரு ஸ்டிக்கு வச்சு திருப்பி விட்டுருங்க. இப்போது வெந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஆயிலை வந்து ஃபில்டர் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். இது நல்லாவே வெந்து வரும், கிறிஸ்பியாகவும் இருக்கும். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் எந்த அளவுக்கு நல்லா மொறுமொறுன்னு வெந்திருக்குன்னு. கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். எண்ணெய் வந்து அவ்வளோவா செலவாகாது. அதே மாதிரி குட்டி குட்டியாக முறுக்கு பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம டிஎன் ஸ்பைசி சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.